சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில திரைப்படங்களை தமிழ் படுத்தி எடுக்கிற சூழல் இருந்துகிட்டு இருக்க நேரத்தில் தான் பாரதி ராஜா அவர்கள் தமிழ் கிராமங்களை திரைப்படங்கள்ல பதிவு செய்தார். 16 வயது நிலை திரைப்படம் வந்தபோது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்து பிரமித்து போயிருந்தாங்க. தமிழ் சினிமா ரெண்டா இருக்கும், ஒன்னு ஸ்கூல் ஆஃப் பாலச்சந்தர், இன்னொன்னு ஸ்கூல் ஆஃப் பாரதி ராஜா. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய தமிழ் திரை உலகினுடைய பிதாமகன் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கும் எனக்குமான சில நினைவுகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை பொறுத்தளவுல அவர் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமான காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சினிமா நாடகங்களை திரைப்படமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, மேடை நாடகங்கள். அதுக்கப்புறம் சரித்திர சம்பவங்களை சினிமாவா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மக்களுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம அதெல்லாம் இருக்கும். செட்டு போட்டிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டுடியோக்குள்ள தான் படப்பிடிப்புகள் நடக்கும். அவங்க போட்டிருக்கக்கூடிய உடைகள், அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள், இது எதுவுமே சாதாரண மக்களுக்கு தொடர்பில்லாமல் இருக்கும். சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில திரைப்படங்களை தமிழ் படுத்தி எடுக்கிற சூழல் இருந்துகிட்டு இருக்க நேரத்தில் தான் பாரதி ராஜா அவர்கள் அச்சு அசலா தமிழ் கிராமங்களை திரைப்படங்கள்ல பதிவு செஞ்சார். அவருடைய 16 வயது நிலை திரைப்படம் வந்தபோது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்து பிரமித்து போய்விட்டார்கள். காரணம் என்னன்னா, அவங்க டெய்லி பார்க்குற மக்கள், எளிய மக்கள், ஆடு மாடு வயல்வெளி பேச்சு, அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது மாதிரியான அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உடை சேலை கட்டி இருக்கிறது, அதே மாதிரி வேட்டி கட்டி இருக்கிறது, கோமணம் கட்டிக்கிட்டு வயலுக்கு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் எல்லாம் பார்த்து தமிழ் மக்கள் பிரமித்து போய்விட்டார்கள். இதில் சரியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பாரதி ராஜா அவர்கள் வருவதற்கு முன்பு நீங்க தமிழ் சினிமாவை எடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கதாநாயகர்கள் எல்லாம் தெலுங்கர்கள் வேஷ்டி கட்டியிருக்காங்கல்ல, ஆந்திராவில் கர்நாடகாவில எல்லாம் வேட்டி கட்டுவாங்க பாருங்க, இப்படி மடக்கி கட்டுவாங்க. அதாவது பிராமின்கள்லாம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வேஷ்டி கட்டியிருந்தாங்க. பாரதி ராஜா அவர்கள் வந்த பிறகுதான் சினிமாவில் தமிழர்கள் அப்படி வேட்டியை மடிச்சு கட்டுறது மாதிரி, கதாநாயகன் தொடை தெரிய வேட்டியை கட்டிக்கிட்டு நடந்து போறது மாதிரி, இந்த தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாட்டை அச்சு அசலாக திரைப்படத்தில் கொண்டுகிட்டு வந்தது பாரதி ராஜா அவர்கள் தான். பாரதி ராஜா அவர்கள் ஒரு இயக்குனராக தமிழர்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்த பிறகுதான் கிராமப்புறங்களில் இருந்த இளையோர் நம்மளும் சினிமா எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல சென்னையை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். அப்படி வந்தவர்களில் ஒருத்தன் தான் நான் சினிமாவுக்கு நான் தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்ததுனால எங்கள் மண்ணின் கலைஞர்கள் சொல்ல போனீங்கன்னா டி ராஜேந்தர், பாலச்சந்தர், இவங்கெல்லாம் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தோம். தமிழ் சினிமா ரெண்டா இருக்கும், ஒன்னு ஸ்கூல் ஆஃப் பாலச்சந்தர், இன்னொன்னு ஸ்கூல் ஆஃப் பாரதி ராஜா. பாரதி ராஜா பள்ளியில் படித்தவர்கள், பாலச்சந்தரின் பள்ளியின் படித்தவர்கள் அப்படின்னு ரெண்டா இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவின் 2 லெஜண்ட், 2 தூண்கள். அப்போ நான் பாலச்சந்தர் அவர்களினுடைய உதவியாளராக இருந்த மதிப்புக்குரிய இயக்குனர் வசந்த் அவர்களிடம் நான் உதவி இயக்குனராக வேலை செஞ்சேன். அந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா அவர்களை பொறுத்தளவில் அவர் ஒரு எல்லா விதத்திலும் அவர் புதுமையை செய்த ஒருத்தர். அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கதை அவர் எழுத மாட்டார். கதை கதையாசிரியர்களிடம் இருந்து வெளியிலிருந்து வாங்கி அந்த கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதி தான் அவர் எல்லா படங்களையுமே எடுத்திருக்கார். நீங்கள் அவருடைய படங்கள், நீங்கள் அலைகளோகதில்லை படத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு கதை வசனம் மணிவண்ணன் அவர்கள், முதல் மரியாதை படத்தை எடுத்தீங்கன்னா ஆர் செல்வராஜ் அவர்கள். இப்படி அவருடைய திரைப்படங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கதை வேற ஒருத்தர் எழுதியிருப்பாங்க. அப்படித்தான் நான் உதவி இயக்குனராக மதிப்புக்குரிய இயக்குனர் வசந்த் அவர்களிடம் வேலை செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் அடுத்த திரைப்படத்துக்கு கதை கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நண்பர்கள் மூலமா செய்தி அறிஞ்சு நம்ம ஒரு கதை சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. என்னுடைய அரை நண்பர்களுக்கெல்லாம் நான் சொல்றேன்,
நான் வந்து பாரதி ராஜா சாருக்கு வந்து ஒரு கதை சொல்லணும்னு விரும்புகிறேன், இந்த கதையை நான் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு கதையை வந்து நான் சொல்கிறேன். சொன்னால் இப்போ அவங்க நண்பர்கள் வந்து சொல்கிறாங்கன்னா என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த கதை நீ சொன்னேன்னா ஓகே ஆயிரும், நீ பாரதி ராஜா ஆஃபீஸுக்கு போய் நீ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நம்பிக்கையை வரவழைச்சிக்கிட்டு நான் வந்து பார்சன் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற பாரதி ராஜா சாரினுடைய அலுவலகத்துக்கு நான் போகிறேன். அங்கே போனால் கதை சொல்கிறதுக்கு ஒரு 3-4 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ பாரதி ராஜா சாரினுடைய உதவியாளர் ஒருத்தர் வந்து யார் யார் என்னத்துக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லோருமே கதை சொல்வதற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நோட்டில் வந்து பேரெல்லாம் எழுதிக்கிறாங்க, நீங்கள் யார், எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்ன அப்படின்னு. அப்போ நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி என் களஞ்சியம், நான் வந்து இயக்குனர் வசந்திடம் வந்து உதவியாளராக இருக்கேன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிட்டு அவர் மேலே போயிட்டார். நாங்கள் கீழே உட்காந்துருக்கோம், அவர் படியில் ஏறி மேலே போயிட்டார். கொஞ்சம் நேரம் கழித்து பாரதி ராஜா அவர்கள் கீழே இறங்கி வர்றாங்க. நாங்கள் எல்லாரும் பதறி போய் எழுந்து நிற்கும் போது அவர் வந்து எங்களை எல்லாம் பார்த்துட்டு கேட்டார், யார் இதில் வசந்த் அசிஸ்டண்ட் அப்படின்னு கேட்டார். உடனே நான் வந்து சார் நான் தான் சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாங்க அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு மேலே போகிறார். அதாவது இந்த மரியாதை என்பது எனக்கு அவர் கொடுத்த மரியாதை இல்லை, இயக்குனர் வசந்த் அவர்களுக்கு அவர் கொடுக்குற மரியாதை. அப்போ நான் மேலே போகிறேன். மேலே போனால் ஒரு அறை இருக்குது. நான் மேலே போகிறேன். மேலே போகும்போது என்னை ரிசீவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் மனோபாலா அவர்கள். அவர் தெரியுது, அவர் பெரிய டைரக்டர் அந்த நேரத்தில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ்குமார் இருக்கார், சித்ரா லக்ஷ்மணன் இருக்கார், அப்புறம் வந்து ஜெயபிரகாஷ் இருக்கார். இப்படி முக்கியமான ஆட்கள், அவரோட உதவியாளர்கள் எல்லாருமே அந்த அறையில் வந்து இருக்கிறாங்க. என்னை வந்து எல்லோரும் ரிசீவ் பண்ணி ஒரு பெட்டு மாதிரி போட்டிருக்கு, அதில் வந்து ஒரு கார்னரில் என்னை வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ நான் வந்து இவங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து நான் வந்து கதை சொல்லணும். டைரக்டர் மேலே கூட்டிகிட்டு போனவர் அவர் வேற ஒரு ரூமில் போயிட்டார். மனோபாலா சார் என்னை கூட்டிகிட்டு இன்னொரு அறைக்குள்ளே கொண்டு போய் அந்த பெட்டு மாதிரி போட்டிருக்கிறாங்க, திண்டெல்லாம் போட்டு அந்த பெட்டில் வந்து ஒரு கார்னரில் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ நான் அங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். அப்போ மனோபாலா சார் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, எந்த ஊர் நீங்கள், எவ்வளோ நாளாக வசந்துக்கிட்ட என்னென்ன படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான கதை சொல்ல போகிறீங்க அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. நான் இந்த மாதிரின்னு சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது இயக்குனர் கதவை திறந்துட்டு உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து அவரும் வந்து ஒரு அந்த பெட்டில் வந்து ஒரு கார்னரில் வந்து உட்காந்து சாஞ்சி உட்காந்துட்டு அவர் கேட்குறாரு, எந்த ஊரியா அப்படிங்கிறாரு. நான் வந்து தஞ்சாவூர். சரி ஓகே, என்ன கதை கேட்டுருவோமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி ஓகே சொல்லுவோம், கதையை சொல்லு அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே நான் சொன்னேன், ஓப்பன் பண்ணால் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருந்து அப்படியே கிரேன் டவுன் பண்ணோம்னா அப்படின்னு நான் சொன்ன உடனே ஒரு அதட்டலாக ஒரு சத்தம், டாய் அப்படின்னு ஒரு சத்தம். யாருன்னா பாரதி ராஜா சார்ட்ட இருந்து சத்தம் வந்தோடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் அப்படியே பேசாமல் இருந்தேன். அப்போ கேட்டார், டேய் நீ ரைட்டரா இல்லை வந்து டைரக்டராடா அப்படின்னாரு. எனக்கு வந்து புரியல. கேட்கறது பதில் சொல்கிறா, நீ ரைட்டரா டைரக்டரா? ரைட்டர்னா கதை சொல்லு, நீ கதை ஆசிரியர்னா கதையை சொல்கிறா. கிரேன் இறங்குறது, கிரேன் ஏறுறது, ட்ராக்கு போடுறது, இதெல்லாம் வந்து என் வேலை, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், கதையை சொல்கிறா அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. காரணம் என்னன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அந்த நேரத்தில் இயக்குனர் நீ கதையை சொல்லு, நீ ரைட்டரா டைரக்டரா அப்படின்னு கேட்டபோது எனக்கு கதையாசிரியனுக்கும் இயக்குனருக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நான் ஒரு 2 படங்கள் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு அது புரியல. அதனால் நான் அவர் சத்தமாக வந்து டேய் அப்படின்னு சொன்னதும் நான் வந்து பதறி போய் அப்படியே உட்காந்துருக்கேன். அவர் கேட்ட கேள்வியில் நான் இன்னும் ஆட்டம் கண்டு போய் அந்த மூலையில் வந்து அப்படியே உட்காந்துருக்கேன். அப்போது கொஞ்ச நேரம் எனக்கு பேச்சே வரல. அப்போ மனோபாலா சார் சொன்னார், என்ன நீங்கள் போய் அவனை இப்படி மிரட்டுனா அவன் எப்படி கதை சொல்லுவான், நீங்கள் போங்க, அவனை நாங்கள் கரெக்ட் பண்ணி அவனை தேத்தி கீத்தி திரும்ப வந்து சொல்ல வைக்கிறேன். என்னவோ ஒன்று சொல்ல வர்றான், அதை பொறுமையாக கேட்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு உரிமையாக டைரக்டரை சொல்கிறாரு. சொன்னதும் டைரக்டர் வந்து கோபமாக இருந்துருச்சு, வெளியில் வந்து போயிட்டார். போனதுக்கப்புறம் இப்போ மனோஜ்குமார் சார், இவர் வந்து மனோபாலா சார் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்பா அவர் அப்படி தான்ப்பா அவருக்கு சொல்லுவார், நீ ஒன்றும் இல்லைப்பா, நீ என்னப்பா கதை சொல்ல வர, அந்த கதையை வந்து சொல்கிறா. கதைன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான் அப்படின்னு இப்படி கதையை சொல்கிறா. நீ எதுக்குடா கிரேன் இறங்குது ட்ராக்கு போடுறேன்லாம் ஏன்டா சொல்கிற, நீ அதெல்லாம் வந்து டைரக்டர் பார்த்துக்குவாங்கடா, அது திரைக்கதைடா, கதையை சொல்கிறா, உனக்கு கதைக்கும் திரைக்கதைக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து அவர் மிரட்டினதுலேயே நான் வந்து அள்ளு கலந்து போயிட்டேன். எனக்கு அடுத்தது வந்து நீ ரைட்டரா டைரக்டராடான்னு கேட்டாரா, அதில் இன்னமும் எனக்கு வந்து
கன்ஃபியூஸ் ஆகி எனக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்கி கண்ணு கசங்குது, கண்ணை அப்படி தொடச்சிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து மனோபலா சரி 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 ஓகே, நான் வந்து உனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், இன்னொரு நாளைக்கு வந்து சொல்லு, நீ ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணாது, நீ வா போகலாம் அப்படின்னு அவர் என்னை கூட்டிகிட்டு மனோபலா சார் கீழே வந்து எனக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணார், நிறைய அட்வைஸ் பண்ணார். உனக்கு வந்து இன்னும் நீ நல்லா தெரிஞ்சுக்க, எல்லாம் வந்து பெரிய லெஜெண்டு, அவங்கெல்லாம் வந்து சாதாரணமாக நீ ஒரு 2 வரியில் சொன்னாவே புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க, அப்படி இருக்கும்போது நீ வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதன் பிறகு தான் நான் வந்து சிந்திக்க ஆரம்பித்தேன். கதைனா ஏன் வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு 4ஆ சொல்கிறாங்களே, அப்போ இதெல்லாம் 4ம் தனித்தனியா? அப்படின்னா கதைனா என்ன, அப்போ திரைக்கதைனா என்ன, வசனம்னா என்ன, இயக்கம்னா என்ன, ஒரு கதையாசிரியருடைய வேலை என்ன, ஒரு இயக்குனருடைய வேலை என்ன அப்படிங்கிறது எல்லாம் அதன் பிறகுதான் நான் வந்து முழுதாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். இன்னைக்கு இருக்கிறது மாதிரி இணையதளங்கள்லாம் அன்னைக்கு கிடையாது. அப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு செய்தி வந்து புத்தகங்கள் தான். கன்னிமர லைப்ரரியில் போய் திரைக்கதைகள் குறித்த, கதைனா என்னங்கிறது குறித்த ராக்கி ரங்கராஜன் அவர்கள் எழுதின நூல்கள், இப்படி வந்து பல நூல்களை வந்து நான் வந்து எடுத்து படித்து அதை திரைக்கதை வேற கதை வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் நம்முடைய காலம் உருண்டோடிச்சு. எனக்கு பாரதி ராஜா அவர்கள்ட்ட வந்து திரும்ப கதை சொல்வதற்கான வாய்ப்பும் எனக்கு அமையலை. நானும் அதை வந்து விரும்பலை. எனக்கு ஒரு பயம், அவரை பார்த்தாவே ஒரு பயம் வந்து எனக்கு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் எனக்குள்ள வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஒவ்வொரு டைரக்டர்ஸ் படங்கள் குறித்தும் உதவி இயக்குநர்களாக இருக்கிற போது நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இந்த பாரதி ராஜா அவர்களினுடைய மிகப்பெரிய காவியம் வந்து முதல் மரியாதை. சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து நடித்த ஒரு ஆகச்சிறந்த படைப்பு. அது வந்து ஒரு இலக்கியத்தரமான படைப்பு. அந்த படைப்பு குறித்து நிறைய உதவி இயக்குநர்களாக இருக்கும்போது நாங்கள் வந்து பேசியிருக்கோம். அப்போ ஒரு முறை நாங்கள் வந்து பேசுகிற போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வந்து ஒரு வரிகள் வரும். என்ன வரி வரும்னா, காதில் நரைச்ச முடி கன்னத்தில் குத்துது குத்துது, சுழியில படகு போல என் மனசு சுத்துது சுத்துது அப்படின்னு வரிகள் வரும். இது வந்து வைரமுத்து அவர்கள் வந்து ரொம்ப கவித்துவமாக வந்து இதில் வந்து எழுதியிருக்காங்க. இசையமைப்பு வந்து ஆகச்சிறந்த ஒரு இசையமைப்பு. பாடல்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படம். பாரதி ராஜா அவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு முத்திரை பதிக்கிற ஒரு திரைப்படம். ஆனால் நாங்கள் பேசும்போது என்னன்னா, காதில் நரைச்ச முடி கன்னத்தில் குத்தணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆணுக்கு காதில் முடி இருக்கு, அந்த முடி அந்த பெண்ணு தான் பாடுறா, அந்த பெண்ணுக்கு கன்னத்தில் குத்தணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்கணும். கட்டி பிடித்திருந்தால் மட்டும்தான் காதில் இருக்கக்கூடிய முடி கன்னத்தில் வந்து குத்தும். ஆனால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டை பாடுற ராதாவும் அந்த கதாநாயகனாக இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் அவர்களும் ஒரு முறை கூட தொட்டிருக்கவே மாட்டாங்க. பாடல் காட்சியில் கூட அவங்க 2 பேரும் ஒருத்தர் தொட்டிருக்கவே மாட்டாங்க. அப்படின்னு சொன்னால் காதில் நரைச்ச முடி கன்னத்தில் குத்துது குத்துது அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இது வந்து தவறான அந்த ஒட்டுமொத்த திரைப்படத்தையே தவறா வந்து சித்தரிக்குது. இது எப்படி டைரக்டர் எப்படி வந்து அனுமதிச்சாரு? அந்த படத்தினுடைய தூய்மையை இது கெடுத்துருது. ஒரு இலக்கியத்தனமா ஒரு பாடலாசிரியர் எழுதியிருக்கலாம், ஒரு இசையமைப்பாளர் அதை கவனிக்காம அவர் வந்து இசையமைத்திருக்கலாம். ஆனால் ஒரு இயக்குனர் எப்படி இதை வந்து செஞ்சாரு? இதை என்றைக்காவது ஒரு நாள் பாரதி ராஜாவை சந்திக்கிற போது யார் சந்திக்கிறாங்களோ அவங்க இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நாங்கள் வந்து உதவி இயக்குனராக இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். அப்போது ஒரு முறை இதே மாதிரி தான் ஒரு முறை அவரை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்து கிடச்சிது. அப்போ வந்து பாரதி ராஜா சார் இருக்காங்க, கூட வந்து 2-3 பேர் எல்லாம் இருக்காங்க. இந்த இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்க்ரோவ் ஹோட்டலில் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அப்படி அமர்ந்திருக்கும் போது நான் கேட்டேன், அப்பா எனக்கு நான் உதவி இயக்குனர் இருக்கையிலேருந்து எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது உங்கள்கிட்ட, நான் வந்து அதை கேட்கலாமா உங்கள்கிட்ட அப்படின்னு நான் கேட்டேன். என்ன விஷயம், என்ன கேள்வி அப்படின்னு கேட்டார். இல்லை, முதல் மரியாதையில் நீங்கள் ஒரு தவறு செய்துட்டதை நாங்கள்லாம் அப்போ நினச்சோம், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அதை உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை நான் வந்து கேட்டேன். காதில் நரைச்ச முடி கன்னத்தில் குத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் என்ன மாதிரியான நிலையில் இருந்தால் அது வந்து குத்தும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சேர்ந்து கட்டி பிடிச்சிருந்தா தானப்பா குத்தும். ஆமாம், அப்படி அந்த படத்தில் எங்கேயாவது ராதாவும் சிவாஜி கணேசன் ஐயாவும் கட்டி பிடிச்சிருந்தாங்களா
அந்த 2 கதாபாத்திரத்தினுடைய புனிதத்தை அது வந்து கெடுக்குது இல்லையா அப்படின்னு உடனே அவர் ஷாக் ஆகி சாஞ்சு உட்கார்ந்தார். இல்லை அதோட அந்த கவிதையில் நான் வந்து அதை சிந்திக்க மறந்துட்டேன்யா. சூழியில் படகு போல என் மனசு சுத்துது சுத்துது அப்படின்னு அடுத்த வரி எழுதுனான்ல, அதில் நான் மயங்கிட்டேன்யா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அது எனக்கு அப்பா ஒரு பெரிய ஒரு கேள்வியை ஒரு பெரிய ஒரு லெஜெண்டுக்கிட்ட நம்ம வந்து கேட்டுட்டோம். என்ன ஒரு இலக்கியத்தனமான ஒரு பாடல் அந்த பாடல். படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ரொம்ப இலக்கியத்தனமா இருக்கும். மல்லு வெட்டி கட்டி இருக்கு, அதுல மஞ்ச வந்து ஒட்டி இருக்கு அப்படின்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் எப்படி வரும்? ஒரு மல்லு வேட்டி கட்டியிருந்தானா அதில் மஞ்சள் எப்படி வரும்? மஞ்சள் ஒரு பெண் மஞ்சள் குளிச்சிருப்பாங்க கிராமங்கள்ல எல்லாம். அப்போ ஒரு ஆணோடு அவளுக்கு ஒரு சரசம் ஏற்படுகிற போது தான் அவன் மல்லு வேட்டியில் மஞ்சள் வந்து ஒட்டியிருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து அனுபவ ரீதியாக வந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்வியலை வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து இதுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்படியான அந்த திரைப்படத்தில் இப்படியான ஒரு உணர்வு இருக்கே அப்படின்னு அவர்கிட்ட வந்து நான் வந்து கேட்டேன். இப்படி தான் வந்து அதாவது பல போராட்ட களங்களில் அவரை நான் வந்து சந்திச்சிருக்கேன். அவரோடு இணைஞ்சு நான் வந்து போராடி இருக்கேன். சென்னையில் காவிரி நதிநீர் பிரச்சனையை முன்வைத்து IPL போராட்டத்தை நாங்கள் நடத்த விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா அவர்களோட தலைமையில் நடந்த போராட்டத்தில், அதாவது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், ஐயா மணியரசன் அவர்கள், வேல்முருகன் அவர்கள், இவங்க எல்லாருமே கலந்துகிட்ட ஒரு போராட்டத்தை பாரதி ராஜா அவர்கள் தலைமையேற்று நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் காவல்துறையினர் மிக கொடூரமா வந்து அந்த போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அதுல இயக்குனர் வெற்றிமாறனை காட்டுத்தனமா போலீஸ் தாக்குனாங்க, இயக்குனர் ராமு அவர்களை தாக்குனாங்க, என்னையும் மிக மோசமா தாக்கி நான் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தேன். என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வந்த என்னோடு அன்றைக்கு அரசியலா பயணிச்ச கரூர் ரமேஷ் அப்படிங்கிற தம்பியை விழா எலும்பையே வந்து அடிச்சு ஒடிச்சு விட்டாங்க. அப்படியான களத்துல எல்லாம் நான் வந்து பாரதி ராஜா அவர்களோட நான் வந்து பல போராட்ட களங்கள்ல நான் வந்து நின்றுக்கிறேன். ஆனால் சினிமாவா அவரோடு எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவங்கள் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அனுபவம். இன்றைக்கு பாரதி ராஜா அவர்களை ஒரு ஆகச்சிறந்த தமிழ் சினிமா ஆளுமையை, ஒரு தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை இன்னைக்கு நம்ம வந்து இழந்து நிற்கிறோம். நீங்க யாருன்னு வந்து பெயர் சொல்லவே தேவையில்லை. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கூட என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு இந்த கை இப்படி வெளியில வந்துச்சுன்னா அது பாரதி ராஜா அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அறிந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள். அப்படியான ஒரு பேர் ஆழ்மையை இன்றைக்கு நாம் இழந்து நிற்கிறோம். அவருக்கு சோழன் சொல்வீச்சு சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.